இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. இதெல்லாம் நீ பண்ணதா? ரொம்ப நல்லா இருக்குது. உனக்கு இவ்வளோ திறமை இருக்கா? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது, நான் அங்கே சாப்பிட்டேன், பட் அந்தளவுக்கு இல்லை, பரவாயில்ல, ஓகே. இப்படி டிஃப்ரெண்ட்டான பீப்புள் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களுமே நிறைய பேர் இதெல்லாம் வந்து கடந்து தான் வந்திருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே நம்ம மைண்டுக்கு கொண்டு போகாமல் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். மற்றவங்க மோட்டிவேட் பண்ணாலும் மோட்டிவேட் பண்ணாட்டாலும் நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நான் எப்பயுமே யோசிப்பேன். நீங்களும் இப்படி தானான்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோம்மேட் கேக்ஸு, ப்ரௌனி, மிட்டாய்லாம் சாப்பிட்ணுன்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.